முதுகுளத்தூர் மற்றும் ராமநாதபுரம் தொகுதிக்கு போட்டியிட தேசிய தலைவர், திரைப்பட நடிகரும் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் நிர்வாகி பஷீர் அவர்கள் விருப்ப மனு பெற்றிருந்தார். தலைமை கழக அறிவிப்பின்படி தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு போட்டியிட விரும்பி தலைமை கழகத்தில் விண்ணப்பம் செலுத்திய கழக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் 17/3/2026 அன்று துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்பி விண்ணப்பித்த பஷீர் அவர்களை நேரில் நேர்காணலுக்கு அழைத்தனர். நேர்காணலில் கலந்து கொண்டு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருப்பதாவது: 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்றேன். நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டேன். என்னிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்றும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் திரைப்படத்தில் நடித்ததற்காக முதுகுளத்தூர் மக்கள் என் மீது அன்பாக உள்ளனர். அதனால் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என்று கூறினார். திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பேன். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்தது வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கூடியுள்ளது என்றும், தேசிய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மக்கள் நீதி மய்யம் என்று பல்வேறு கட்சிகள் எங்களுடன் உள்ளது. கூட்டணி கட்சிகளின் பலத்துடன் 215க்கு அதிகமான தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறினார். வாய்ப்பு கொடுத்தா நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன். என்னை தெரியாத முக்குளத்தூர் மக்களை இருக்க மாட்டாங்க. தென் தமிழகத்தில் என்னை தெரியாத மக்களை இருக்க மாட்டாங்க. அது போக இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால அவருடைய ஆதரவு மிகப்பெரிய பலமாக எனக்கு இருக்கும். ரெண்டாவது, கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர்களுடைய அவருடைய ஆட்சியில் நடந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கிறதுனால இந்த வெற்றி எளிதாக எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வாய்ப்பு கொடுத்தா மாபெரும் வெற்றியை ஈட்டி தருவேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். 2 தொகுதிக்கு நீங்கள்